ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா. ரொம்ப பாண்டியன் ஸ்டோரில் மனசு கஷ்டமாக இருக்குது. அரசி பார்த்திங்கன்னா, அரசி ரொம்ப மன வேதனைப்பட்டு அழுன்னு அழுகுறாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அந்த தம்பி கூட கல்யாணம் முடியாத அந்த பொண்ணுக்கு பெருசாக தெரியல. நான் மேலும் மேலும் எனக்கு பிரச்சனைகளே வருதே, நான் குமார் கூட நான் இது பண்ணணும்னு கூட நினைக்கல. அவங்க என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் வச்சு என்னை படுத்தி பம்பரமாக ஆட்டினான். இப்போ பார்த்திங்கன்னா இவர் கூடயுமே நான் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவராக ரோட்டில் பேசினார், அவராக என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். அதை போய் நான் முடியாதுன்னு சொன்னோடனே அப்பாட்ட கேட்டார். அப்பா சரின்னு சொன்னார். அது மூலியமாக இப்போ மேரேஜும் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா குமார் கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட தப்பாக என்னத்தை சொன்னையான்னு தெரில, தப்பாக சொல்லி அதை பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா அப்பா என்னன்னே தெரியாமல் என்னை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. தப்பே செய்யாத நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தப்பு செஞ்ச குமார் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கியான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அரசி அழுன்னு அழுகிறா. அழுது முடித்தோடனே பார்த்திங்கன்னா சண்டை வருது. சண்டையும் முடிஞ்சிடுது. அப்புறம் பாண்டியும் கோமதியும் போய் சக்திவேலை கூப்பிட்டு முத்துவேலை கூப்பிட்டு சக்திவேலை கூப்பிட்டு வெளியில் வர சொல்லி பேசுனா அப்பையும் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஏமே ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஓ மக என் வீட்டில் என்ன வாழாமலா இருந்தா, என் வீட்டுக்கு வரத்தானே செஞ்சா, என் வீட்டில் எல்லாமே பண்ணா, என் மகனை டார்ச்சர் பண்ணா, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. கொஞ்சமாவது உனக்கெல்லாம் அறிவில்லையானே, ஓ மக பண்ண தப்புக்கு தானே என் மக வந்தா, உன் மகன் சும்மாவா இருந்தேன், என் மகளை தூக்கிட்டு போய் தானே தாலி கட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு வாக்குவாதம் வருது. ஒழுங்காக ஓடி போயிருங்க, நான் இல்லாத நேரம் என் பிள்ளைய அடிச்சிருக்கீங்க, நான் மட்டும் இருந்தேன் நீ என்னடா செஞ்சிருப்ப, உன் பிள்ளைய எல்லாத்தையும் கை வேற கால் வேற ஆக்கியிருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்துவேலு. அப்போ என்னையை தாண்டா என் பிள்ளைகளை தொடணும், முடிஞ்சா என் பிள்ளைகளை தொட்டு பாடுறா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அதோட நாடகம் முடிஞ்சு.